தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல அதிகமாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய பெயர்கள்ல ஒண்ணு வைகோ. வைகோ பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த பேச்சாளர், ஒரு ஆக சிறந்த போராளி, 30க்கும் மேல்முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். 1976 மிசாவில் பாதிக்கப்பட்ட முதல் திமுக நிர்வாகி வைகோ தான். இப்படி வைகோவை பற்றி நம்ம நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த பல நிலைப்பாடுகள் அவருடைய கருப்பு பக்கங்களாக மாறி இருக்கு. திமுகவிலிருந்து வைகோ மதிமுகவை ஆரம்பிச்சப்ப அவர் பின்னாடி நிறைய தொண்டர்கள் இருந்தாங்க. திமுகவிலிருந்து நிர்வாகிகள் வெளியே வந்தாங்க. அவர் பின்னாடி மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்க. இப்படி பல பேர் வைகோவோட கூட இருந்தாங்க. வைகோவின் மனசாட்சியாகவும் வைகோவின் தளபதியாகவும் இப்படி பலர் இருந்தாங்க. இவங்க இன்னைக்கு யாருமே வைகோவோட கூட இல்லை. அவங்கெல்லாம் யாரு, அந்த தளபதிகள் பற்றின கதைகளை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். எம்ஜிஆர் திமுகல இருந்து விலகினப்ப எம்ஜிஆர் பின்னாடி ஒரு 5-6 எம்எல்ஏக்கள் போனாங்களே தவிர கட்சி எப்பயுமே கலைஞர் பக்கம் தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே 1994 மே 6 அன்னைக்கு மதிமுக உருவானப்ப வைகோ பின்னாடி 9 மாவட்ட செயலாளர்கள், 40 செயற்குழு உறுப்பினர்கள், 200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் போனாங்க. அப்போ நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி அதை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வைகோ திமுகவை செங்குத்தாக பிளந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. அந்த சமயத்துல வைகோவோட நிறைய பேர் அணிவகுத்து நின்னாங்க. ஏன்னா வைகோ பொறுத்த வரைக்கும் திமுகல ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தாரு. கலைஞரோட தம்பியாக பல இடங்கள்ல சுழன்று வேலை பார்த்தாரு வைகோ. அப்படிப்பட்ட வைகோ திமுகல இருந்து நீக்கக்கூடாது அப்படின்னு பல குரல்கள் இருந்துச்சு. இப்படி நிறைய பேர் பேசியிருந்தாலும் திமுகல அப்போது 2ஆம் கட்ட தலைவராக இருந்த ஒரு 3 பேரை பத்தி இந்த இடத்துல நம்ம பேசியாகும். முதலாவதாக நம்ம குறிப்பிடக்கூடிய பேர் நாஞ்சில் மனோகரன். நாஞ்சில் மனோகரன் திமுகவில் வைகோவை நீக்கிறது ஒரு பெரிய முட்டாள்தனமான முடிவு. வைகோ பின்னாடி தான் இளைஞர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ ஸ்டாலினை நம்பி வைகோ கட்சியிலிருந்து நீக்கிறது ரொம்ப தவறான ஒரு முடிவு அப்படின்னு அப்போ கடுமையாக பேசினாரு. அதனால கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார். அதாவது வைகோக்கு ஆதரவாக பேசியதுனால நாஞ்சில் மனோகரன் கட்சியிலிருந்தே நீக்கப்பட்டார். இதற்கு அடுத்தபடியாக வைகோக்கு திமுகல அதிகப்படியான ஆதரவு கொடுத்தது வீரபாண்டி ஆறுமுகம். வீரபாண்டி ஆறுமுகம் எப்படி இருந்தாரு அப்படின்னா, வைகோக்கும் திமுக தலைமைக்கும் எப்ப அந்த முரண்பாடு ஏற்பட்டுச்சோ அந்த முரண்பாட்டை குறைக்கணும், அந்த கட்சியையும் வைகோவை இணைச்சிடணும் அப்படின்னு ஒரு இணைப்பு பாலமாக செயல்பட்டவர் தான் வீரபாண்டி ஆறுமுகம். ஆனா அந்த வீரபாண்டி ஆறுமுகமே வைகோவோட நெருங்கி பழகி அதுக்கப்புறம் வைகோவோட ஒத்து வராம மீண்டும் திமுகக்கே வந்துட்டார். ஸோ வைகோவோட எல்லாருக்குமே அந்த ஒரு பழகுறதுல அவருடைய நடவடிக்கைகள்ல ஒரு முரண் இருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியாக முக்கியமான ஒரு நபர் எல் கணேசன். வைகோவோட வரலாற்றை எழுதணும் அப்படின்னா எல் கணேசனை தவிர்த்துட்டு எழுத முடியாது அப்படின்னு சொல்லலாம். இது நான் சொன்ன ஒரு வார்த்தை இல்லை, ஒரு மேடையில வைகோ குறிப்பிட்ட ஒரு வார்த்தை. ஏன்னா அந்த அளவுக்கு எல் கணேசன் வைகோக்கு அவ்வளோ பக்கபலமாக இருந்திருக்காரு. வைகோ திமுகவில் நீக்கினப்ப குடவாசல்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அந்த பொதுக்கூட்டத்துல எல் கணேசன் பேசின அந்த விஷயங்கள் இன்ன வரைக்கும் அரசியல் களத்துல ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. கலைஞரை எதிராக அவர் என்னென்ன அறிக்கைகள்லாம் விட்டாரு அப்படின்றதும் ரொம்ப கவனிக்கணும். அந்த அளவுக்கு பக்கபலமாக ஒரு தளபதியாக இருந்த கணேசன் 2008ஆம் ஆண்டு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்தவித யோசனையும் இன்றி அவர் கட்சியிலிருந்து வைகோ நீக்கினார். அவரோட சேர்த்து தென்னார்காடு தளபதி அப்படின்னு அழைக்கப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரனையும் கட்சியிலிருந்து தூக்கியிருக்கிறாரு. அவங்க 2 பேருமே கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்தவங்க. எல் கணேசனை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில ஒரு அவைத்தலைவர் அப்படின்ற ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. அவர் திமுகவில் அவைத்தலைவராக தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் செஞ்சி ராமச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் மதிமுகவோட துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவராக இருந்தாரு. அவங்க 2 பேரும் மதிமுகவுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தாங்க. ஆனா அவரை 2 பேரையும் கட்சியில இருந்து நீக்கினாரு வைகோ. இது போக வைகோவை நம்பி போன அந்த 9 மாவட்ட செயலாளர்களோட நிலை அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. அவங்கெல்லாம் யாரு, அவங்க எதனால வைகோ விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்றத நம்ம இன்னும் விரிவா பேசலாம். இந்த 9 மாவட்ட செயலாளர்கள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, திருச்சி செல்வராஜ், நெல்லை TAK லக்குமணன், அதன் பிறகு மதுரை பொன் முத்துராமலிங்கம், கணேசமூர்த்தி, மீனாட்சி சுந்தரம், கோவை கண்ணப்பன், குமரி ரத்னராஜ். இவங்க எல்லாமே தான் 9 மாவட்ட செயலாளர்கள். அதாவது திமுகல இருந்து விலகி வைகோவோட போனவங்க. முதலாவதாக திருச்சி செல்வராஜ் பத்தி சொல்லணும்.
திருச்சி திமுக அப்படின்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது அன்பில் தர்மலிங்கம். ஆனா அன்பில் தர்மலிங்கம் போன இடத்த அவருடைய கண்ட்ரோல் எந்த அளவுக்கு வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு திருச்சியை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தவர் தான் திருச்சி செல்வராஜ். இவர் வைகோ மதிமுகவை ஆரம்பிச்சப்ப அவர் திருச்சியோட மாவட்ட செயலாளராக இருந்தார். அதன் பிறகு மதிமுகவுக்கு போனாரு. இவர் மதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொறுப்பு வந்து, அதாவது திருச்சி மாவட்ட செயலாளர் அப்படின்ற பொறுப்பு வந்து KN நேருக்கு வந்து வழங்கப்பட்டுச்சு. இவர் 1980 திருச்சியிலிருந்து மக்களவை எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டார். அதன் பிறகு 96 அதாவது கட்சி 94 மதிமுக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 2 வருடங்கள்லயே வைகோவோட இவருக்கு ஒரு முரண்பாடு வந்து ஏற்படுது, மனக்கசப்பு ஏற்படுது. அதனால வந்து தன்னோட தாய் கழகமான திமுகக்கே வந்து அவர் மீண்டும் திரும்பி இருந்தார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியில இருந்து நிறைய பேர் தாய் கழகமான திமுகவை நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம பேசுறோம். இப்போ மல்லை சத்யாவோட ஆப்ஷன் வந்து திமுகவா அதிமுகவா அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்போ ரீசெண்டா வந்து முதலமைச்சர் முன்னிலையில வந்து 2021 பல்லடம் தொகுதியில போட்டியிட்ட முத்துரத்னம் அவர்லாம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாரு. இது எல்லாமே ஒரு இத்தனை பேர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னாலும் இதற்கான ஆரம்ப புள்ளி வச்சது திருச்சி செல்வராஜ் தான். அவர் தான் முதலாக வைகோவோட ஒரு முரண்பட்டு தாய் கழகமான திமுகவுக்கு திரும்பிய முதல் நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக வைகோவோட தளபதியாக இருந்து கட்சியில அவருக்கோட ஒரு முரண்பட்டு வெளியே வந்தவர் நெல்லை TAK அப்படின்னு. நெல்லை TAKன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். நெல்லை TAK லக்குமணன். இவர் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி நாங்குநேரியில வந்து ஒரு திமுகல ஒரு வட்ட கழக செயலராக தன்னுடைய பணியை தொடங்கிய TAK அதன் பிறகு திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளராக திமுகல இருக்கிறார். இவரும் மதிமுக ஆரம்பிச்சப்ப திமுகல இருந்து பிரிந்து மதிமுகவுக்கு போன மாவட்ட செயலாளர்கள இவரும் வந்து ஒருவர். ஆனா அங்கேயும் மதிமுகல வைகோவோட இவருக்கும் வந்து ஒரு முரண்கள் ஏற்படுது. அதனால வந்து அங்கிருந்து அதிமுகவுக்கு போறாரு. அதிமுகலையும் அந்த சிக்கல்கள் ஏற்படுறதுனால மறுபடியும் வந்து மதிமுகவுக்கு வந்து வராரு. இவருக்கும் வைகோக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த 2002 அந்த காலகட்டங்கள்ல பொடா சட்டத்தின் கீழே வந்து சிறையில் அடைக்கப்படுகிறார் வைகோ. அப்போ சிறையில் இருந்த வைகோவை திமுக தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி போய் பார்க்கிறாரு. அதன் பிறகு அவங்க 2 பேரும் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலையில வந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வெளியான சாத்தான்குளம் பை எலெக்ஷனை வந்து திமுக புறக்கணிக்குது. திமுக புறக்கணித்த அதே நிலைப்பாட்டு காரணமாக மதிமுகவும் அந்த எலெக்ஷனை வந்து புறக்கணிக்கிறாங்க. இதனால இது எப்படி திமுக எதிர்த்து ஆரம்பிச்ச மதிமுக திமுகவோட மறுபடியும் போய் எப்படி ஐக்கியமாகலாம் அப்படின்னு வெளிப்படையாக வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறாரு நெல்லை TAK. இதன் காரணமாக கட்சியிலிருந்தும் நீக்கப்படுகிறார். அவரை வந்து எதுக்காக கலைஞர் எதிர்த்து நீங்க பேசுனீங்க அப்படின்னு அவங்களுக்கு மதிமுக சார்பாக நோட்டீஸும் வந்து அனுப்புறாங்க. இதுல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுதான் நெல்லை TAK அவர் வந்து மதிமுகல இருந்து விலகிறாரு. இதற்கு அடுத்தபடியாக பார்க்கிறப்ப மதுரை பொன் முத்துராமலிங்கம் கலைஞர் அண்ணா காலத்துல இருந்தே அரசியல்ல இருந்தவர். 1972 திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல எம்ஜிஆர் வந்து மாயத்தேவர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்துறப்ப யாரை வந்து திமுக சார்பாக களம் இறக்கலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனை இருந்தப்ப கலைஞர் கண்ணை மூடிட்டு சிபாரிசு செய்த நபர் மதுரை பொன் முத்துராமலிங்கம். அந்த அளவுக்கு கலைஞருக்கு வந்து ஒரு நம்பகமான ஒருவராக இருந்தார். 1980 மதுரை மேற்குல எம்ஜிஆர் போட்டியிட்டார். எம்ஜிஆர் போட்டியிட்டப்ப எம்ஜிஆருக்கு எதிர்த்து யாரு திமுக வேட்பாளராக களமிறக்கலாம் அப்படின்றப்பவும் சிபாரிசு செய்யப்பட்டவர் தான் பொன் முத்துராமலிங்கம். அந்த அளவுக்கு கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தார். ஆனா 94 வைகோ வந்து மதிமுக உருவாக்குனப்ப வைகோவோட கூட வந்தாரு பொன் முத்துராமலிங்கம். ஆனா அதன் பிறகு அவருக்கு வைகோக்கும் ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு, அவருக்கும் வைகோக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மறுபடியும் வந்து அவர் திமுகவிலே இருக்கிறாரு. இப்ப திமுகல வந்து மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக வந்து கட்சி பணிகளை வந்து ஆற்றிட்டு இருக்கிறாரு. இதற்கு அடுத்தபடியாக வைகோவோட தளபதி, வைகோவோட மனசாட்சின்னு சொல்லலாம், அவர் தான் கணேசமூர்த்தி. வைகோ வந்து தன்னுடைய மனசாட்சியை புரிஞ்சுக்காம நடந்துகிட்டாரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கணேசமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார். மதிமுகல இருந்து நிறைய பேர் திமுக அதிமுக அப்படின்னு வைகோவோட அரசியல் நிலைப்பாடு காரணமாக அல்லது வைகோவோட அங்க வந்து அவரோட டிராவல் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியே வந்தப்பையும் கூட கணேசமூர்த்தி வைகோவோட கையை பிடித்து கொண்டு வைகோக்கு பக்கபலமாக இருந்தாரு கணேசமூர்த்தி. ஆனா அந்த கணேசமூர்த்திக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெரியும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்ற ஒரு வருத்தத்துல வந்து தற்கொலைக்கு முயற்சி செய்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் அந்த கணேசமூர்த்தி. அவர் வந்து வைகோக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு நபர்.
பொடா சட்டத்தின் கீழ சிறையில வந்து வைகோ 19 மாதங்கள் அடைக்கப்பட்ட போது வைகோவுடன் 19 மாதம் சிறையில் இருந்தவர் இந்த கணேசமூர்த்தி. அந்த அளவுக்கு இணக்கமாக இருந்தார். அவருக்கும் அவர் கட்சியில் இருக்கிறப்பவே அவருக்கும் வைகோக்கும் ஒரு சில சங்கடங்கள் இருந்ததாகவும் அப்போதைய செய்திகள்லாம் வெளிவந்துச்சு. இதுக்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப மதுரை மீனாட்சி சுந்தரம், இவரை பொறுத்த வரைக்கும் நாகை மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து மதிமுகவுக்கு போனதுக்கு அப்புறமும் மதிமுகவிலே ஒரு முக்கியமான பொறுப்பை வந்து வகிச்சாரு. அதன் பிறகு வைகோவோடு ஏற்பட்ட மோதல் காரணமாக ஒரு 2005 அந்த காலகட்டங்களில் மதிமுகல இருந்து வெளியே வந்து மீண்டும் திமுகல போனாரு. திமுகல அவருக்கு ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் கூட பெரியார் விருது கூட அவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ மதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்த எல்லாருக்கும் ஓரளவுக்கான ஒரு அங்கீகாரம் திமுகவிலே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். இதற்கு அடுத்தபடியாக பார்க்குறப்ப கோவை கண்ணப்பன் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, எமர்ஜென்சி காலகட்டங்களில் கலைஞர் வந்து எங்கேயாச்சும் வெளியே போகணும் வரணும் அப்படின்னா கலைஞரை யார் கூட்டிட்டு போறது அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒரு பதற்றம் இருக்கு. என்னதான் தலைவராக இருந்தாலும் அவர் கூட போனால் நம்மளுக்கு ஏதோ ஆயிருமா அப்படின்ற ஒரு பயம் இருந்தப்ப நான் துணிஞ்சு கார் எடுக்கிறேன் அப்படின்னு கார் எடுத்தவர் தான் இந்த கோவை கண்ணப்பன். இவரை வந்து காரோட்டி கண்ணப்பன் அப்படின்னு கூட திமுக எல்லாரும் செல்லமா கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு கலைஞருக்கு நெருக்கமாக இருந்தார். ஆனா 94 வைகோ மதிமுக ஆரம்பிச்சப்ப மதிமுகவுக்கு போனாரு. அதன் பிறகு வைகோவோட அவருக்கும் ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு. கலைஞர் வந்து மருத்துவமனையில் 2008 காலகட்டங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ கலைஞரை போய் நேரில் சந்திச்சு அவரோட ஒரு சமரசம் ஏற்பட்ட காரணமாக மீண்டும் தாய் கழகமான திமுகவிலே இணைஞ்சுக்கிட்டாரு கோவை கண்ணப்பன். இதற்கு அடுத்தபடியாக குமரி ரத்தினராஜை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியில ஒரு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார். இவரும் ஒரு முக்கியமான ஒரு நபர். திமுகவில் இருந்தப்பையும் முக்கியமான ஒரு நபராக இருந்தார். இவர் கடைசி வரைக்கும் வைகோவோட தான் இருந்தார். வைகோ மதிமுகவில் பல பொறுப்புகளை வகிச்சாரு. அதன் பிறகு அங்கேயே வந்து மறைந்தும் போனார். இப்படி வைகோ நம்பி போன 9 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அடுத்தடுத்து கட்சியில் வந்து வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் 2021 பல்லடம் தொகுதியில் போட்டியிட்ட முத்துரத்தினம், அதன் பிறகு ரமேஷ், இளைஞரணியை சேர்ந்த மதிமுக இளைஞரணியை சேர்ந்த ரவி அப்படின்னு எல்லாரும் திமுக நோக்கி வந்துட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை வைகோவோட அப்படின்னு நம்ம விசாரிக்கிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் அவருடைய கூட்டணி நிலைப்பாடு தான். 96 ஒரு வலுவில்லாத கூட்டணியை வந்து போய் ஜாயின் பண்றாரு. 99 என்டிஏ திமுக அப்படின்ற அந்த ஒரு அலைன்ஸ்ல கை கோக்குறாரு. 2011 கூட்டணி எந்த தேர்தலே வேணாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாரு. 2016 மக்கள் நல கூட்டணி. இப்படி பல பிரச்சனைகள் வைகோவோட கூட்டணி நிலைப்பாட்டில் இருந்தாலும் சமீபத்தில் எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா தன் மகனுக்கான ஒரு முக்கியத்துவம். 94 நீங்க திமுக எதிர்த்து ஆரம்பிச்சப்ப என்ன சொன்னீங்க அப்படின்னா வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்கிறார் கலைஞர் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்லி வெளிவந்த வைகோ மீண்டும் தனது மகனுக்கு அப்படின்றப்ப அதை வந்து மீண்டும் அதை மாத்திக்கிறாரா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தற்போது எழ ஆரம்பிச்சிருக்கு. வைகோவை பொறுத்த வரைக்கும் அரசியலில் நேர்மை, பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி அப்படின்ற அந்த முழக்கங்களோட மதிமுக ஆரம்பிச்ச வைகோவோட சமீபத்திய நிலைப்பாடுகள் எல்லாமே அவருக்கு எதிராகவும் மாறி இருக்கு. மதிமுக அப்படின்ற கட்சியோட அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்றதுக்கு அந்த கட்சி வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் தற்போது முன்வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.